கீதா மேடம் வந்து அனுப்பிச்சு விட்ட அரிசி நல்லா இருக்குங்க. இது நானு எங்க அம்மாலாம் சாப்பிட்டோம். சுகர் பேஷண்ட் நாங்க. சோறு சாப்பிடணும்னாலே பயமா இருந்துச்சு. பட் அது நல்லா அது கொஞ்சம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதை நம்ம ஊற வச்சு அது பக்குவமா வடிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இலுப்பை பூ பச்சரிசி ஏதோ அதையும் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அது மனம் அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க அம்மா அதை பார்த்துட்டு எங்கேயும் நான் இந்த மாதிரி பார்க்கலப்பா, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. நாங்க 2 பேரும் தான் சாப்பிட்டோம். அந்த சாப்பாடை வந்து எப்படி சொல்றது, தேவ அமிர்தம் அமிர்தம் தான் அது. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. சந்தோஷம் சார். அவ்வளவு நல்லா இருந்துச்சு மேடம். அது எக்ஸலண்ட். அது சூப்பர். ஆகும் போதே உங்களுக்கு அந்த ஃபிளேவர் தெரியும். ஃபிளேவர் தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சு, எனக்கும் சாப்பிடும் போது எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்மெல் அது கிட்ட நமக்கு அதை எடுத்துட்டு வரும்போதே வேற ஒரு இதுல இருந்தோங்க மேடம். அதை நம்ம அந்த ருசியை நம்ம எப்படி அந்த மனத்தை நம்ம சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சாதான் தெரியும், நம்ம சாப்பிட்டாதான் தெரியும் அது. அப்புறம் தங்க சம்பா, அதுவும் தங்கம் அது எப்படி விளையும் போது எப்படி அந்த ஒளி வீசுமோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த அரிசியும். தூய மல்லியும் சூப்பரா இருக்கு, தங்க சம்பாவும் நல்லா இருக்கு. மணி சம்பான்னு ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க, அதுவும் அவ்வளவு அருமையா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி இப்ப எங்களுக்கு அரிசின்னா அரிசி சாப்பிடலாம்னா ஓகே. இப்ப எங்களுக்கு அவ்வளவு ரெடி, நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க வெளியில வாங்கியிருக்கோம், சில ஆர்கானிக்ல எல்லாம் வாங்கியிருக்கோம். அவங்க ஃபுல்லு பாலிஷ்டு பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க செமி பாலிஷ் இல்லையா ஃபுல்லு பாலிஷ் எல்லாமே எதுன்னு கேட்டா அனுப்பிச்சிருவாங்க. அதை சாப்பிடுறது நம்மளுக்கு நல்லா ஃபைபர் கான்டாக்ட் நல்லா கிடைக்கும். தைரியமா ஒரு நேரமா 3 நேரமா சாப்பிடலாம். சுகர் வந்தாலே ஒரு மாதிரி பேசுறதுக்கும் கஷ்டமா இருக்கும், நடக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். நான் இப்ப இவங்க கிட்ட வாங்கினனால அவங்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப தைரியமா இருக்கும். எங்களுக்கு அவங்கள எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல நிஜமா. அவங்க கீதா மேடமுக்கு தான் எல்லா புகழும் சேரணும். இல்லைங்க மேடம், உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன் நிஜமா. அந்த எங்க அம்மாவும் சொல்லிச்சு, அந்த இலுப்பை பூ பச்சரிசிய அந்த மனம், அந்த நாங்க சாப்பிடும் போது அந்த ஒரு டேஸ்ட் அதெல்லாம் பார்த்து நான் எந்த அரிசிலையுமே அதை பார்த்தது இல்லை. அந்த மாதிரி அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க மேடம். நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, என் லைஃப்ல அந்த மாதிரி நான் அரிசியை சாப்பிட்டதே இல்லை. எனக்கு அந்த கால் இழுக்கிறது கூட அதெல்லாம் நின்றும். ஆல்ரெடி பாதி இல்லை எனக்கு. ஒரு வாட்டிக்கு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குங்க மேடம் நிஜமா. அப்புறம் தூய மல்லி அரிசி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நான் வேற பக்கம் வாங்கினதுக்கும் உங்ககிட்ட வாங்கினதுக்கும் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது.